லாஸ்ட் மினிட், அவன் வாழ்க்கையில இருக்கிறதுலே ரொம்ப லாஸ்ட் மினிட், எல்லா தப்பும் பண்ணிட்டான், எல்லா பாவமும் பண்ணிட்டான். அவனுடைய பாவத்துக்கான விளைவு தான் அந்த மரண தண்டனை. ஆனா அந்த மரண தண்டனையில இயேசு அவனை தூக்கி கொண்டு போயிட்டார், அவனை ரட்சித்து பரதேசிக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் மேன் யாருன்னா அந்த கல்லனை தான் நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் இயேசு இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை சிலுவையிலுமே அவர் நிறைவேற்றுறார். அவர் பாவிகளுக்காக வந்தார், நம்மள மாதிரி தப்பு பண்ணி பாவத்திலேயே கடக்கிற, ஒடுங்கி போய் கடக்கிற ஜனத்துக்காக வந்தார், அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்தார், பாவத்தை மன்னிச்சு அவங்கள பரலோகத்தை கூட்டு போனான்னு வந்தார். கரெக்டா? அந்த பர்பஸை அவரு சிலுவையிலையும் சாகும்போதும் அவர் நிறைவேற்றார். ஜீசஸோட அல்டிமேட் கோலே பார்த்தீங்கன்னா பாவிகளை ரசிக்கிறது. அதை நான் வாழ்ந்த நாள்ல மட்டும் பண்ணல, நான் சாகும்பொழுதும் நான் அதுதான் பண்ணேன். சிலுவையிலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு, நான் இதுக்கு தான் வந்தேன், இங்கேயும் நான் அதை தான் பண்றேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த பாவியை ரட்சித்து கூட்டு போயிட்டாரு. அப்ப ஏன் எல்லாருமே ரசிக்கப்படலை அப்படின்னா அங்கேயுமே அதுல எக்ஸாம்பிள் இருக்கு. ஏத்துக்கிறவன் ஆண்டவர் கூட போயிடுவான், ஏத்துக்காதவன். ஸோ ஜீசஸ் உனக்கு ஆப்ஷன் தான். நீ ஏத்துக்கிட்டு அவர் உண்மையா அவர் தான் ரட்சகர்னு ஏத்துக்கிட்டனா, நீ அவரை பிலீவ் பண்ணனா, டெஃபினெட்லி அவர் உனக்கு வச்ச எல்லா பிளெஸிங்கும் வரதான் போகுது. ஏத்துக்காம விட்டனா அதை விட பரிதாபம் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது.